வணக்கம் நண்பர்களே, இண்டிகோ ஏர்லைன்ஸில் எப்படி ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தடவையாக ஆன்லைனில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறவங்களுக்கு நிறைய டவுட் வரும். உங்களுடைய எல்லா கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் இருக்குது. அதாவது எப்படி நேம் கொடுக்கணும், எப்படி பேமெண்ட் பண்ணணும், எப்படி விண்டோ சீட் சூஸ் பண்ணணும், நம்ம பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் டிக்கெட் காப்பி டேரெக்டாக நம்மளுடைய மொபைல் ஃபோனுக்கோ இல்லை இமெயில் ஐடிக்கோ அனுப்பிச்சிருவாங்களா, எப்படி இந்த டிக்கெட் வச்சு ட்ராவல் பண்ணணும், இது போல் கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறீங்கன்னா நிறையா வழி இருக்குது. அதாவது நிறைய வெப்சைட்ஸில் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணலாம். ஆனால் என்னுடைய சஜஷன் என்னன்னா, நீங்கள் எந்த ஏர்லைன்ஸை ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்லைன்ஸுடைய அஃபிஷியல் வெப்சைட்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா 24/7 கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருப்பாங்க. நீங்கள் டிக்கெட் புக் பண்ணதுக்கப்புறம் இங்கே டேட் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை ஃப்ளைட்டை கேன்சல் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது கொரி கேட்கணுனாலும் 24/7 ஏர்லைன்ஸோட கஸ்டமர் கால் பண்ணி நீங்கள் ரீச் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு உங்களோட மொபைலில் நீங்கள் புக் பண்ணலாம், அப்படின்னா லேப்டாப் இல்லை டெஸ்க்டாப்பில் புக் பண்ணிக்கலாம். நீங்கள் எதில் புக் பண்ணாலும் நீங்கள் கூகுள் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த கூகுள் பேஜில் இண்டிகோன்னு மட்டும் நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த அஃபிஷியல் வெப்சைட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் புக் எ ஃப்ளைட் கீழே பார்த்தீங்கன்னா 1 வே ரவுண்ட் ட்ரிப் மல்டி சிட்டின்னு இருக்கும். அப்படியே என்னென்னா 1 வேன்றது ஒரு ஏர்போர்ட்லேருந்து இன்னொரு ஏர்போர்ட் மட்டும் நீங்கள் போகிறீங்கன்னா 1 வே சூஸ் பண்ணணும். உதாரணமாக சென்னை டு மதுரை வரீங்கன்னா நீங்கள் 1 வே சூஸ் பண்ணணும். அடுத்து ரவுண்ட் ட்ரிப்ன்றதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏர்போர்ட்லேருந்து ஒரு ஏர்போர்ட் போயிட்டு மறுபடியும் அதே ஏர்போர்ட் திரும்பி வரதுக்கு நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் சூஸ் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சென்னை டு பெங்களூர் போகிறீங்க, மறுபடியும் பெங்களூர்லேருந்து சென்னை வரீங்கன்னா நீங்கள் ரவுண்ட் ட்ரிப் சூஸ் பண்ணணும். அடுத்தது மல்டி சிட்டின்னு இருக்கும். மல்டி சிட்டின்னா ஒரு சில பேசஞ்சர் நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ணுவாங்க. உதாரணமாக சென்னை டு பெங்களூர், பெங்களூர் டு ஹைதராபாத், ஹைதராபாத் டு பாம்பே, அடுத்தது டெல்லி போவாங்க. இது போல் மல்டி சிட்டி ட்ராவல் பண்ணுறவங்க இந்த மல்டி சிட்டி ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் 1 வே ஃப்ளைட் தான் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். அதனால் நான் 1 வே சூஸ் பண்ணிக்கிறேன். அது கீழே ஃப்ரம்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஃப்ரம்ன்றது எந்த ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் அட்ரஸ் தான் நீங்கள் டைப் பண்ணணும். உதாரணமாக நீங்கள் சென்னை ஏர்போர்ட்லேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா அது ஆப்ஷன் நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு இந்த சர்ச்ன்ற ஆப்ஷனில் சென்னைன்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா சென்னை ஏர்போர்ட்டோடைய அட்ரஸ் உங்களுக்கு வரும். அதாவது சென்னை ஏர்போர்ட் மா அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. அடுத்தது இந்த கோயிங் டு கீழே பார்த்தீங்கன்னா மறுபடியும் சர்ச் ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா என்னென்னா எந்த ஏர்போர்ட் நீங்கள் போகிறீங்களோ அந்த ஏர்போர்ட் அட்ரஸ் நீங்கள் கொடுக்கணும். அதாவது உதாரணமாக நீங்கள் பெங்களூர் போகிறீங்கன்னா பெங்களூரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா பெங்களூர் ஏர்போர்ட் டீட்டெயில்ஸ் வரும். அதாவது பெங்களூரு BLR அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. நீங்கள் கிளிக் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கேலண்டர் ஓப்பன் ஆகும். இந்த கேலண்டரில் எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் கொடுங்க. நீங்கள் அடுத்த மாதம் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்னா இது நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அடுத்த மாதம் உங்களுக்கு போகும். இல்லை இந்த மாதமாக நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இது ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். இதில் எந்த டேட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு பிறகு மறுபடியும் அதே பேஜுக்கு இருக்கும். அடுத்தது டிராவலர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் ஃபேர்னு அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். இதில் எத்தனை பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்களோ அதை நீங்கள் கொடுக்கணும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் அடல்ட், சீனியர் சிட்டிசன், சில்ட்ரன், இன்ஃபென்ட் அப்படின்னு சொல்லிட்டு 4 கேட்டகரி இருக்கும். எத்தனை கேட்டகரி ஆஃப் பீப்புள் ட்ராவல் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் சூஸ் பண்ணணும். அதாவது எத்தனை அடல்ட் ட்ராவல் பண்ணுறீங்க, எத்தனை சீனியர் சிட்டிசன், எத்தனை சைல்டு, எத்தனை இன்ஃபென்ட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். இதில் அடல்ட்ன்றவங்க 12 வயசுலேருந்து 59 வயசு இருக்கிற எல்லாருமே அடல்ட் கேட்டகரியில் வருவாங்க. சீனியர் சிட்டிசன்னா 60 வயசு மேலே இருக்கிறவங்க. சில்ட்ரன் என்றவங்க 2லேருந்து 12 வயசு. இன்ஃபென்ட் 2 வயசுக்குள்ளே இருக்கிற யாரும் இன்ஃபென்ட்டில் வருவாங்க. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபென்ட்டோட நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இன்ஃபென்ட்டுக்கு ஃபுல் ஃபேர் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. வெறும் ஃபீஸ் மட்டும் நீங்கள் பே பண்ணால் போதும். ஆனால் மீதி இருக்கிற 3 கேட்டகரியில் யார் ட்ராவல் பண்ணாலும் ஃபுல் ஃபேர் தான் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் பஸ்லையோ இல்லை ட்ரெயினில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சில்ட்ரனுக்கு ஆஃப் டிக்கெட் தான் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் ஃப்ளைட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க யூஸ் பண்ணுற சீட்டுக்கு மட்டும் தான் சார்ஜஸே தவிர ஏஜுக்கு கிடையாது. அதனால் அடல்ட் நீங்கள் ட்ராவல் பண்ணாலும் சரி இல்லை சீனியர் சிட்டிசன், சில்ட்ரன் யார் ட்ராவல் பண்ணாலும் ஒரே ஃபேர் தான் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது ஒரு அடல்ட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அதில் ப்ளஸ்னு ஆப்ஷன் இருக்கும். 2 அடல்ட் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா 2 ஆயிடும். அதே போல் உங்க கூட சில்ட்ரன் ட்ராவல் பண்ணுறாங்கன்னா அது ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா 1 ஆயிடும். இன்ஃபென்ட் கூடனா ப்ளஸ் வந்தால் 1 ஆயிடும். இது போல் எத்தனை பேசஞ்சர் வரைக்கும் இதில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணலாம்னா அதிகபட்சமாக 9 பேசஞ்சர் வரைக்கும் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ட்ராவல் பண்ணுறாங்கன்னா இந்த ஆப்ஷனில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ண முடியாது. அது பேர் குரூப் புக்கிங் சொல்லுவாங்க. நீங்கள் டேரெக்டாக ஏர்லைன்ஸுக்கு கான்டாக்ட் பண்ணால் டிக்கெட் புக் பண்ண முடியும். 9 பேசஞ்சர் வரைக்கும் நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் நான் ஒரு அடல்ட்டு மட்டும் தான் நான் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறேன். நீங்கள் 2-3 பேர் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகரி இருக்கீங்களோ அந்த கேட்டகரி நீங்கள் கிளிக் கொடுத்துட்டு கீழே கண்டினியூ ஆப்ஷன் இருக்கும். கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே பேஜ் வரும். இந்த பேஜில் சர்ச்ன்ற ஆப்ஷன் கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும்.
இந்த பேஜில் எந்த டேட்டில் வந்து நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தீங்களோ அந்த டேட்டில் சென்னையிலேருந்து பெங்களூருக்கு ஆப்ரேட் பண்ணுற எல்லா ஃப்ளைட் டீட்டெயில்ஸுமே இருக்கும். இதில் வந்து நீங்கள் எந்த ஃப்ளைட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்குது. அந்த ஃபில்டர் ஆப்ஷன் சூஸ் பண்ணி எந்த டைமிங்க்கு வேணாலும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதாவது மார்னிங், ஆஃப்டர்நூன், ஈவினிங் அப்படின்னு இருக்கும். இதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா அந்த டைமில் இருக்கிற ஃப்ளைட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அடுத்தது அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு 4 ஆப்ஷன் இருக்குது. அதில் லோயஸ்ட் ஃபேர் அப்படி ஃபஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் கிளிக் கொடுத்தீங்கன்னா எது வந்து லோயஸ்ட் ஃபேராக இருக்கோ அந்த ஃப்ளைட் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்கும். அதை தொடர்ந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு இதில் வந்து எந்த ஃப்ளைட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஃப்ளைட்டை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ண போகிறேன். நான் ஃபஸ்ட்டு வந்து கிளிக் கொடுக்குறேன். கிளிக் கொடுத்தீங்கன்னா இதில் ஃபேர் டைப்பில் மொத்தம் 3 ஆப்ஷன் வரும். சேவர் ஃபேர், ஃப்ளெக்ஸி ப்ளஸ் ஃபேர், சூப்பர் 60 ஃபேர் அப்படின்னு சொல்லிட்டு 3மே ஃபேர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு கம்மியாகும், அது தொடர்ந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். இது எதற்காக கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃப்ளைட் ஜர்னி வந்து கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணாலோ இல்லை வந்து கேன்சல் பண்ணாலோ அதிகமான அமௌண்ட் வந்து உங்களுக்கு எடுப்பாங்க. உங்கள் ஃப்ளைட் ஜர்னி கன்ஃபார்மாக இருக்குன்னா நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் போகலாம். ஒருவேளை உங்கள் ஃப்ளைட் ஜர்னி அன்சர்டனாக இருக்குது, நீங்கள் வந்து டேட் சேஞ்ச் பண்ணலாம் இல்லை வந்து கேன்சலேஷன் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் 2வது ஆப்ஷனோ இல்லை 3வது ஆப்ஷனோ போகலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3வது ஆப்ஷனில் சூப்பர் 60 ஃபேர்ன்ற பார்த்தீங்கன்னா நீங்கள் 4830 பே பண்ணணும். ஆனால் நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணீங்கன்னா வெறும் அதுலேருந்து 249 ரூபா மட்டும் தான் உங்களுக்கு பிடிச்சிட்டு டேட் சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் உங்களோட ஃப்ளைட் ஜர்னி அன்சர்டனாக இருக்குது, நீங்கள் டேட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குன்னா நீங்கள் இந்த 2வது ஆப்ஷனோ இல்லை 3வது ஆப்ஷனோ போகலாம். உங்களோட ஃப்ளைட் ஜர்னி கன்ஃபார்மாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நீங்கள் போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் போகிறீங்கன்னா கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜ் ரொம்ப ரொம்ப முக்கியமான பேஜ். ஏன்னா இந்த பேஜில் தான் பேசஞ்சரோட நேம் வந்து கொடுக்கணும். நீங்கள் நேம் கொடுக்கும்போது என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் கொடுக்குற நேம் வந்து உங்களுடைய ஐடி ப்ரூஃபில் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இதில் டொமஸ்டிக் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி இல்லை இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் டொமஸ்டிக் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 ஐடி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த 10 ஐடியில் எந்த ஐடி வச்சாலும் நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். ஆதார் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இது போல் 10 கவர்மெண்ட் ஐடி வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஐடியில் உங்கள் நேம் எப்படி இருக்கோ அது போல் கொடுக்கணும். ஒருவேளை நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டை நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா பாஸ்போர்ட்டில் எப்படி இருக்கோ அது போல் நீங்கள் கொடுக்கணும். இது டொமஸ்டிக் ஃப்ளைட்ன்றதுனால நான் என்ன பண்ணுறேன்னா நான் ஆதார் கார்டுக்கு டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். அதே போல் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் எப்படி புக் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் மேலே ஃபீமேலை சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் மிடில் நேம்னு இருக்கும். நான் டொமஸ்டிக் ஃப்ளைட்ன்றதுனால ஆதார் கார்டில் உங்களுடைய நேம் என்ற ஆப்ஷனில் என்ன நேம் இருக்கோ அதை வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து கீழே வந்து லாஸ்ட் நேம் இருக்கும். லாஸ்ட் நேமில் உங்களோட அப்பா நேம் கொடுங்க, அப்படி இல்லைனா உங்களுடைய இனிஷியல் கொடுங்க. ரெண்டுமே அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. டொமஸ்டிக் ஃப்ளைட்ன்றதுனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இதே நீங்கள் இன்டர்நேஷனல் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் நேம் என்ற காலத்தில் கிவன் நேம் என்ற என்ன டீட்டெயில்ஸ் இருக்கோ அந்த கிவன் நேம் இருக்கிற எல்லா நேமுமே நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நேமில் கொடுக்கணும். அதே போல் லாஸ்ட் நேமில் சர்நேமில் உங்கள் நேம் இருக்கோ அந்த நேமை வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் நேமாக நீங்கள் கொடுக்கணும். இந்த ஒரு சேஞ்சஸ் தான் இன்டர்நேஷனல் டொமஸ்டிக்கும், மீது எல்லாமே ரிமைன் சேம் தான். ஒருவேளை நீங்கள் வந்து நேம் மிஸ்மேட்சாக இருந்தீங்கன்னா நீங்கள் ஃப்ளைட்டை ட்ராவல் பண்ண சூழ்நிலைகள் உருவாகலாம். அதனால் நீங்கள் நேம் கொடுக்கும்போது மட்டும் கரெக்டாக வந்து நீங்கள் கொடுங்க. அது கீழே வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் அப்படி ஆப்ஷன் இருக்கும். அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். இந்த வீல் சேர், ஹியரிங் இம்பேர், விஷுவல் இம்பேர், ஸ்பீச்சிங் இம்பேர், இந்த கேட்டகரியில் ஏதாவது பேசஞ்சர் ட்ராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கு சர்வீஸ் வேணும்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபுல்லாகவே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அடுத்தது இது நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இதில் வந்து ட்ராவல் அசிஸ்டன்ட், ஜீரோ கேன்சலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சர்வீஸ் தான், நீங்கள் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து உங்களோட ஃபோன் நம்பர் கொடுங்க. இந்த ஃபோன் நம்பர் கொடுக்கும்போது மட்டும் நீங்கள் கரெக்டாக கொடுங்க. அதே போல் இமெயில் ஐடியும் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற இமெயில் ஐடிக்கும் ஃபோன் நம்பருக்கு தான் உங்கள் டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணுவாங்க. அதே போல் ஃப்ளைட் அப்டேட்லாம் உங்களுக்கு ஃபோன் நம்பருக்கு இமெயில் ஐடி தான் கொடுப்பாங்க. நீங்கள் கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அது கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அதில் 3 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கு 3த்தையும் நீங்கள் கிளிக் கொடுத்துக்கோங்க. கிளிக் கொடுத்துட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுங்க. நெக்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். பேஜ் வந்து ஆட் ஆன் சர்வீஸ். இந்த ஆட் ஆன் சர்வீஸ் வந்து நீங்கள் அவைல் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்ட்விச் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், எக்ஸ்ட்ரா அமௌண்ட் பே பண்ணணும். அடுத்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா லக்கேஜ் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். 15 கிலோ வரைக்கும் உங்களுக்கு வந்து ஃப்ரீ பேக்கேஜ் செக்இன் அலவன்ஸ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் எக்ஸ்ட்ரா நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் கிளிக் கொடுத்து நீங்கள் பே பண்ணிக்கலாம். எதுக்காக இது ரொம்ப முக்கியம்னா நீங்கள் ஏர்போர்ட் போய் நீங்கள் பே பண்ணீங்கன்னா நீங்கள் ஃபுல் அமௌண்ட் பே பண்ணணும். இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 25% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும். நீங்கள் இது வேணும்னா அவைல் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கீழே வந்து நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் எந்த ஏர்கிராஃப்டில் நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்களோ அந்த ஏர்கிராஃப்டோட சீட் மேப் உங்களுக்கு இருக்கும். அந்த சீட் மேப்பில் உங்களுடைய சீட்டை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணாலே உங்களுக்கான சீட்டை வந்து ஏர்லைன்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. இந்த ஆப்ஷன் எதுக்குன்னா
நீங்கள் விருப்பப்பட்ட சீட்டில் உட்காந்து ட்ராவல் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் விண்டோ சீட்டு சூஸ் பண்ணிக்கலாம், எந்த சீட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு எந்த சீட்டு சூஸ் பண்ணாலும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உதாரணமாக இந்த சீட்டை நான் சூஸ் பண்ணேன், பாருங்கள் 200 காட்டுது. 200 நான் பே பண்ணி விண்டோ சீட்டை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எந்த சீட்டு வேணாலும் எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் ட்ராவல் பண்ணுறேன்னா இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு விண்டோ சீட் வேணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச சீட் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உதாரணமாக நீங்கள் உங்களுக்கு விண்டோ சீட் தான் வேணும் அப்படின்னா உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் கிளிக் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு செக்இன் கவுண்டருக்கு முன்னாடி நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும். டொமஸ்டிக் ஃப்ளைட்னா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இன்டர்நேஷனல் ஃப்ளைட்னா 3 மணி நேரத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதாவது நீங்கள் செக்இன் கவுண்டர் ஸ்டார்ட் பண்ணோடனே ஃபஸ்ட்டு பேசஞ்சராக போய் உங்களுக்கான சீட் ரெக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜ் உங்களுக்கு போகும். இந்த பேஜில் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிக்கெட் காப்பி வந்து உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிடும். இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, யூபிஐ கார்டு, நெட் பேங்கிங், பே வித் வேலட் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் எந்த கேட்டகரியில் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், கன்வீனியாக இருக்கும், அதில் நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கோங்க. இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் வந்து ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு வந்து அன்சர்டனாக இருக்குன்னா நீங்கள் இந்த 6C ஃபேர் ஹோல்டு அப்படின்னு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து ஒரு 99 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணிங்கன்னா உங்கள் டிக்கெட் வந்து ஒரு 48 மணி நேரம் ஹோல்ட் பண்ணுவாங்க. அதே அமௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம். வேணும் அந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எந்த பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த பேமெண்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணி நீங்கள் பே கொடுத்தீங்கன்னா உங்கள் டிக்கெட் கன்ஃபார்ம் ஆகிடும். கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய இமெயில் ஐடிக்கு உங்கள் டிக்கெட் காப்பி சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த டிக்கெட் காப்பி வச்சு நீங்கள் ட்ராவல் பண்ணிக்கலாம். நான் கொடுத்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக நடந்துக்கும் நம்புறேன். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ஃப்ளைட் டிக்கெட் எப்படி புக் பண்ணி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கட்டும். உங்களுக்கு ஃப்ளைட் ட்ராவல் பற்றி வேறு எந்த டவுட்டாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். மேலும் ஃப்ளைட் ட்ராவல் சம்பந்தமான எந்த ஒரு வீடியோக்கும் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.